வாங்க நண்பர்களே, நம்ம தீபாவளி செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். காலையில் எந்திரிச்சதும் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நாம ஆசையாக வாங்கின ட்ரெஸ் அயன் பண்ணி போட்டுக்கிட்டு குடும்பமாக ரெடி ஆயாச்சு. அப்படியே ஒரு சில ஃபோட்டோ செஷன்லாம் முடிச்சுட்டு காரில் இருந்த குப்பையெல்லாம் தொடச்சிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. கார் எடுத்துட்டு எங்கே போகிறோம் அப்படிங்கிறத அப்புறம் பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த வீடியோவை நான் நேற்றே போட்டிருக்கணும், ஆனால் நேற்று நான் வெளியே போயிருந்த காரணத்தினால நேற்று போடல, இன்னைக்கு போடுறேன். ஓகே, இப்போ நம்ம கதைக்கு வந்துடலாம். போகிற வழியில் பசி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் நிறுத்தி நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்ச கையோட வண்டி எடுத்துட்டு டெஸ்டினேஷனுக்கு புறப்பட்டாச்சு. ஒருவேளை நீங்கள் சேலம் மக்களாக இருந்தீங்கன்னா லீவில் நீங்கள் கண்டிப்பாக போகிற இடம் ஏற்காடா தான் இருக்கும். நாங்களும் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். மலை ஏறும்போதே மிஸ்டி இறங்குறத பார்த்த காரணத்தினால் வண்டியை டைரக்டா ஷேர்வரைஸ்ல விட்டாச்சு. அங்க போயிட்டு குளிருக்கு இதமா ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு டீ ஒன்று சொன்னோம். அது பார்த்தீங்கன்னா ஜிகர்தண்டா தூத் ஸ்டைலில் ஏதோ கொடுத்துருந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு பார்த்தா ஒரு கும்பல் செம்ம டான்ஸ், பயங்கர ஜாலியாக இருந்திருப்பாங்க போல. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு போன டைம் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தப்போ ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம். அந்த ஸ்பாட்டை தேடி தான் இந்த டைம் நானும் போயிருந்தேன். ஆனால் நாங்கள் ராங் ரூட்ல போன காரணத்தினால் அங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் மண்ணும் மரமும் தான் இருந்துச்சு. சரி வந்ததும் வந்துட்டோம் அப்படின்னு போனா போற வழியிலேயே தூரல் போட ஆரம்பிச்சுது. சரின்னு அந்த ஸ்பாட்ல நின்று இப்படின்னு திரும்புறோம், மழை பயங்கரமா பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஓடுறான் வண்டிக்கு அப்படின்னு சொல்லி ஓடினேன். பாதியிலே நனைஞ்ச காரணத்தினால் நனைஞ்சிட்டோம், இதுக்கு மேலே என்னடா அப்படின்னு ஜாலியாக மலையில விளையாண்டுட்டு அப்படியே திரும்பி பார்த்தா அந்த டான்ஸ் கும்பல் இன்னும் குஷியாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் கார்ல ஏறி உட்காந்துக்கிட்டு நனைஞ்சு போன நம்ம சட்டையை புழிஞ்சு காய போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சட்டையை மாட்டிட்டு இவனை திரும்பி பார்த்தா ஏதோ ஃபேஷன் ஷோல வர மாதிரி துண்டை மாட்டிட்டு உட்காந்துருந்தான். எனக்கெல்லாம் சரியான சிரிப்பு நண்பர்களே. அப்புறம் லஞ்சுக்கு போற வழியிலேயே ஒரு கடையில் பிரெட் ஆம்லெட் வாங்கிட்டு காரை ஒரு ஓரமா பார்க் பண்ணி காருக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்ச கையோட வேற எங்கேயுமே போல வீட்டுக்கு தான் போனோம். ஏன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்கு வந்து சும்மா கொஞ்சம் பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சாச்சு. அவ்வளோதான் நம்ம தீபாவளி. நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பாய்.